Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு லிப் ஸ்க்ரப் அதுக்கு அப்புறமா லிப் மாஸ்க் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முகத்திலே வந்துட்டு நமக்கு நம்ம லிப்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம வாயை தான். அப்போது நம்ம லிப்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு ரெமெடி தான். இதை நீங்கள் 2 to 3 டைம்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகாது. அதுவே அதிகம் தான் நான் சொல்கிறது. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப் மாஸ்க் போட போகிறோம். அவ்வளோதான். சூப்பரான ரெமெடி தான். நல்ல வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். பிக்மெண்டேஷன், வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்திங்களா, சில பேருக்கு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் லிப்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இவங்களுக்கெலாம் வந்துட்டு லிப்ஸ் ரொம்பவே ட்ரையாக ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். பிளட் லெவல் வந்து கம்மியாக இருந்தால் தான் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு டேப்லெட்ஸ் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம சுகர்லேருந்து மற்ற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து டேப்லெட்ஸ் தான் எடுத்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னையே எடுத்துக்கோங்க, நான் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்க்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு என்னோடய லிப்ஸ் கூட கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப டார்க் ஆகிறத நான் ரீசெண்டாக தான் நோட் பண்ணேன். அதனால நான் வந்து இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஒரு ரெமெடி தான். அது சரி இப்போது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 to 3 மந்த்தாக வந்து இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் லிப்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டே வந்தது. ஏன்னா நான் ஹார்மோன் ப்ராப்ளம்காக 1 இயர்க்கு மேலவே வந்துட்டு நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா என் ஃபேஸ் ஆல்ரெடி டல் ஆகிட்டே போகுது, அதே மாதிரி வந்துட்டு என்னோடய லிப்ஸும் வந்து டார்க் ஆகிட்டே போனது நான் இப்போ தான் நோட் பண்ணேன். அதிகமாக வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நார்மலாக இப்போ நான் வந்துட்டு க்ரீமி லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து அதிகமாக வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லாங் ஸ்டே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாப் லிப் ஆகிடும், தோல் உறிஞ்சிட்டே இருக்கும். அவங்களாம் கண்டிப்பாக வந்து லிப் ஸ்க்ரப் பண்ணாமல் இது வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய வந்து யூடியூப்பில் லிப் ஸ்க்ரப் வந்து நிறைய இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. நான் என்னோடய வெர்ஷனில் எப்படி பண்ணுறேன்றதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய லிப்ஸ்டிக்கை வந்து நான் எப்போவுமே எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பரை வச்சு ரிமூவ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்துட்டு ஆலோவேரா ஜெல்லும் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுவேன். இந்த 2 ஸ்டெப்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் நான் வந்துட்டு மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி தான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன், அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து நான் விட்டுக்கிறேன். கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். அதுதான் வந்துட்டு நான் ஹேருக்கும் யூஸ் பண்ணுறேன், அதுதான் வந்து நான் லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணலாம், எது வந்து உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும், எது வந்து நல்லா உங்கள் லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரௌன் சுகர் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்பவே ஃபைனாக இருக்கும், அதனால தான் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும் லிப்ஸில். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான். ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால ரொம்ப லிக்விட் ஆகாமல் இது மாதிரி கொஞ்சம் திக்காகவே வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப வந்து பிளாக்காக இருக்குது உங்களோட லிப்ஸு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு லிப் ஸ்க்ரப் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த லிப் ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு ஹனியும் ப்ரௌன் சுகரும் வந்து நான் போட்டிருக்கிறதுனால இப்படி திக்காக தான் இருக்கும். கை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க.
இப்போ இந்த லிப் ஸ்க்ரப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணி எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். 2 மினிட்ஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் மசாஜ் கொடுக்க வேணாம். இது மாதிரி உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணி ரொம்ப மெதுவாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க, அப்படி தேய்க்கக்கூடாது. உங்களுக்கு எங்கே வந்து டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி லைட்டாக சர்க்குலர் மோஷனில் இதை வந்து பண்ணுங்கள். லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா இது ப்ரௌன் சுகரும் ஹனியும் தானே, அதனால் ஒன்றும் பண்ணாது. இப்போ நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. அப்படியே வந்து ரெஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வைப் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு நம்ம ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த லெஃப்ட் ஓவர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு கண்டெய்னரில் கூட மாற்றி நீங்கள் வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்குது பாருங்கள், இதை நான் அப்படியே வச்சு நான் திருப்பி நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என் லிப்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு என் லிப்ஸில் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சுகர் அண்ட் ஹனியை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் மாஸ்க் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி வந்து மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான். கோதுமை மாவு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக நம்ம வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு. இப்போ நான் வந்து என் லிப்ஸில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இது நல்லா வந்துட்டு நமக்கு லிப்பில் இருக்க டார்க்னஸ்லாம் வந்து இது நல்லா லைட்டன் பண்ணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணாங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ண நம்மளோட லிப்ஸ் வந்து நார்மலாகவே பிளாக் ஆகிட்டே வரும். நாம் வந்துட்டு இது மாதிரி வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து லிப் மாஸ்க் அப்ளை பண்ணி நம்ம லிப்பை நல்லா கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்னோடய லிப்ஸில் வந்து நான் போட்டு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து நல்லா வைப் பண்ணி எடுக்க பார்த்தீங்கன்னா என் லிப்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி ரொம்ப டார்க்காக இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட் ஆகிருக்கு, கலரு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு தெரியுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்துட்டு நேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் உங்களுக்கு வந்து 2 ப்ராடக்ட் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்டு லாக்மி லிப் பாம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டிண்டட் லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாக்மியில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பெட் டைமுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த லிப் பாம் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவில் லிப் பாம். இந்த லிப் பாமோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ் தான், ரொம்ப கம்மி தான் இந்த லிப் பாம். ஆனால் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு டின்ட்டும் இல்லை, plain லிப் பாம் இது. அதனால இது வந்துட்டு நீங்கள் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் லிப்ஸில் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும், உங்கள் லிப்பு எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி லிப் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து உங்கள் லிப்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கீ கூட வந்து உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். கீ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நீங்கள் வேஸ்லின் கூட யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ண மாட்டாங்க லிப்ஸுக்கு, அதனால அவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப கம்மி, ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அதனால் வந்துட்டு இந்த லிப் பாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மஞ்சள் வந்து அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக எரிச்சல் இருக்கும், நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்க மறக்காதீங்க, லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.